ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரமோகன். இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஷியேஷனை பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து ரொம்ப 11th அண்ட் 12th ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன் கஷ்டம்னா, இந்த சாப்டரில் அதிகமான ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அதை மக்கப் பண்ண முடியாது. அது இல்லாமல் பேசிக் கான்செப்ட் நம்ம தெரியாதனால இந்த சாப்டர் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ இதோட பேசிக்கை பார்க்கலாம். பேசிக்கை பார்த்துட்டாலே நம்ம இருக்கக்கூடிய எல்லா சம்மையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னென்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒரே வார்த்தையில் சொன்னால் அவ்வளோதான் மீனிங். ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது ஒரு வேரியபிளை பொறுத்து ஃபங்க்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதிகமாக உள்ள கான்செப்டுக்குள்ளே போகாமல் நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே வந்துடலாம். முதல்ல டிஃப்ரென்ஷியேஷன் ஞாபகத்தில் வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். என்ன ஃபார்முலான்னு கேட்டால் எக்ஸ் பவர் என், இந்த ஃபார்முலா தான். இதோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எண் அப்படியே முன்னாடி வரும். n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இது ஒரு இப்போ வந்து எக்ஸ் பவர் 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 அப்படியே முன்னாடி வரும். அப்போ என்ன வரும்? 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒன். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 5. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ பாரு, ஒரு சின்ன சம்ம ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 3x ஸ்கொயர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஒய்யை இது வந்து இந்த சம்மையை டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு நேரத்துனா ஒய் எப்படி மாறுன்னு கேட்டால், ஒன்று ஒய் டேஷ்ன்னு மாறும், இல்லைன்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், இல்லை ஒய் டேஷ்ன்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? இப்போ என்னது, இது எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ அந்த 5 என்னங்கிறது என்னது? 5. இந்த 5 முன்னாடி வந்துருமா? இப்போ 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 என்ன வருது? 4 வருது. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே என்ன செய்யலாம், இந்த 3 அப்படியே வச்சுக்க போகிறோம். 3 எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது? இது என்ன, என்னங்கிறது 2. இந்த 2 முன்னாடி வந்துச்சுன்னா 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 1. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நார்மலாக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான். 5 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3 2s are 6 6x. ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மை முடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், இதுலேயே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் பவர் 5 இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 5 ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இதை எப்படி பண்ணலாம். அடுத்தது வெறும் தனியாக 5 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 இப்படி இருக்குது. அது இல்லாமல் தனியாக எக்ஸுன்னு இருக்குது. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நார்மலாக எக்ஸ் பவர் 5னா இந்த 5 முன்னாடி வந்து 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 4ன்னு ஆயிடுது. அவ்வளோதான். அதே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இதோட ஒட்டி இருக்குன்னா அந்த கான்ஸ்டண்ட்டை அப்படியே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் பவர் 5 மட்டும் தான் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ அதை மட்டும் பண்ணோம்னா இந்த 5 முன்னாடி வந்தால் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 4. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் மல்டிப்ளை 5 இன்ட்டு 5 25 எக்ஸ் பவர் 4ன்னு போட்டுக்க போகிறோம். ஆனால் அதே கான்ஸ்டன்ட் தனியாக இருந்துச்சு, ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் 5 மட்டும் தனியாக பண்ணிக்கிட்டு இந்த கான்ஸ்டண்ட்டை தனியாக பண்ணணும். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டால் 0. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதுக்கப்புறமா என்ன செய்யணும், எக்ஸ் பவர் 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 4. இது சேர்ந்து இருந்தால், அந்த கான்ஸ்டன்ட் சேர்ந்து இருந்துச்சுன்னா தனியாக வச்சுக்கணும். அப்படியே தனியாக வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஆனால் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸ் பவர் 5ஐ தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 0. ஏன் 0 வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இப்படி 5 இருக்குது, பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கதா அர்த்தம்? 1 இருக்கதா அர்த்தம். இப்போ இந்த 1 வந்து எக்ஸ் பவரில் போட்டால் எக்ஸ் பவர் 0ன்னு போட்டுக்கலாங்களா? பவரில் 0 இருந்தாலே ஆன்சர் வந்து என்னது? 1 தானே. இப்போ இது எக்ஸ் பவர் 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் அந்த 0 முன்னாடி வருமா? அப்போ 0 இன்ட்டு எக்ஸ் பவர் 0 மைனஸ் 1 இப்படி தானே வரும். அப்போ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 0 வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எக்ஸ் பவர் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பவரில் 1 இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சரு. இப்போ பாருங்கள், 3xன்னு வச்சுக்கோங்களேன். 3x இப்படி இருக்குன்னா இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு எக்ஸு பவரில் 1 இருக்கா, இந்த 1 முன்னாடி கொண்டு வந்தோன்னா 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 இப்படி வருமா? அப்போ 3 இன்ட்டு 1 3, எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 என்ன வரும்? 0 வரும். அப்போ பவரில் 0 இருந்தாலே 1 ஆன்சரு, அப்போ 3 தான் வருது. ஸோ அதுக்காக தான் ஷார்ட்கட்டில் என்ன சொல்கிறேன், எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா பவரில் 1 இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி பண்ணால் டேரெக்டாக இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை நம்பரை போட்டுக்கலாம். இப்போ 5xன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பவரில் 1 இருக்கா, அப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ண வேணால் டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியண்ட்டை தூக்கி அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா?
சின்னதாக ஒரு சம்மு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு ஒய்ன்னு பேர் வச்சுக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னு காட்டுறதுக்கு dy/dxன்னு போடலாம், இல்லை ஒய் டேஷ்னு கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டில் இந்த 2 வந்து முன்னாடி வந்துருங்களா. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 என்ன வரும், 1 வரும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்து ஒட்டி இருக்கா, அதை மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் அந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம், இந்த பவரில் 1 இருந்துச்சுன்னா இந்த கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே போட்டுக்கலாம். அதாவது பவரில் 1 இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0 வரும். முடிஞ்சு போச்சுங்களா. அப்போ என்ன செய்யலாம், 2x + 2 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா. இது வந்து எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டில் நம்ம போடுறோம். இதே 1/x/n ஃபார்மெட்டில் இருந்தால் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ எக்ஸ் பவர் 5 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது, 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 4ன்னு வருதுங்களா. அதே 1/x/5 இருந்துச்சுன்னா இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, நம்மளுக்கு எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான் தெரியும், 1/x/n ஃபார்முலா தெரியாது. அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபார்முலாலேயே அதாவது எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலாலேயே n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபார்முலாவில் போடலாம். இப்போ இந்த எக்ஸ் பவர் 5 மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், கீழே இருக்க 5 வந்து மேலே போனால் எக்ஸ் பவர் -5 மாறுமா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த -5 இன்ட்டு எக்ஸ் பவர் -5 மைனஸ் 1 அப்போ என்ன வரும், -5 எக்ஸ் பவர் -1 -5 -1 -6 ஆயிரும். பவரில் மைனஸ் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கீழே கொண்டு வந்துடலாம். -5 அப்படியே வச்சுக்கிட்டு கீழே எக்ஸ் பவர் -6 வந்து கீழே வந்தால் +6 மாறிடுது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதை இவ்வளோ தூரம் போகிறதுக்கு டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம், 1/x/n ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா -n/x/n + 1 அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ இந்த சம்மை அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. அப்போ என்ன 1/x/5 இப்படி இருக்கா. அப்போ n இங்கே என்ன 5 தானே, அப்படியே இங்கே அப்ளை பண்ணலாமா. -5/x/5 - 1 6 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம்மை பாருங்கள், இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம். ஆனால் இதை வந்து ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஸோ அப்போ ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சால் சிம்பிளாக டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ x/n ஃபார்முலா என்ன, n இன்ட்டு x/n - 1. அதே 1/x/n ஃபார்முலான்னு கேட்டால் -n/x/n + 1. ஸோ முதல்ல இந்த 2 ஃபார்முலாவை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, e⁻x log x இந்த ஃபார்முலாலாம் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் டக்குன்னு நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இப்போ x/n முடிஞ்சிருச்சு, 1/x/n முடிஞ்சிருச்சுங்களா. அடுத்தது log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xன்னு தெரிஞ்சிருக்கணும். 1. ரெண்டாவதாக e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்டோரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். e⁻xனா எரும மாடுன்னு அர்த்தம். எரும மாடு என்ன தான் அடித்தாலும் மாறவே மாறாதுங்களே. இன்டகிரேட் பண்ணாலும் அதுதான், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் அதுதான். இப்போ e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டோம்னா e⁻axன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், e⁻ax போட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்கள், அதை தூக்கி இங்கே முன்னாடி போட்டுக்கணும். டிஃப்ரென்ஷியேஷன்னா முன்னாடி போடணும், இன்டகிரேஷன்னா கீழே போடணும். இப்போ இதுக்கு ஒரு சம்மு பார்க்கலாங்களா. இப்போ e⁻−5x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ e⁻5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻−5x தான். அந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் -5 இருக்கா, அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன செய்யணும், அப்படியே போட்டுக்கிட்டு இந்த கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி முன்னாடி போடணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ e⁻−x இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா. நீங்கள் இதை பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், y டேஷ்ன்னு போட்டுக்கலாம், இல்லை dy/dxன்னு போட்டுக்கலாம். இப்போ இது கான்ஸ்டன்ட் ஒட்டியே தான் இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு பவர் மைனஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த -3 முன்னாடி வந்துடுமா, x⁻−3 - 1 அவ்வளோதான். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதை பண்ணலாம். ஸோ இங்கே 6 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 என்ன செய்யணும், இந்த x³ மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வருது, 3 முன்னாடி வந்துடுது, x⁻3 - 1 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கிட்டு 2x² இருக்கா, அந்த 2 முன்னாடி வந்துடுங்களா. அப்போ 2x⁻2 - 1 அவ்வளோதான். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, இது ஃபார்முலா தெரியும். e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான்.
அந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது -1 இருக்கா. ஸோ அந்த -1 முன்னாடி போட்டுக்க போகிறேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ அப்போ 6 3s ஆர் என்ன வரும் -18 எக்ஸ் பவர் -2 -4. ஏன்னா -3 -1 -4 தானே. அதே மாதிரி இங்கிட்டு 6 3s ஆர் 18 எக்ஸ் பவர் 3 - 1 2. இங்கே அடுத்ததா 2 2s ஆர் 4 எக்ஸ் பவர் 1. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 1/x. அடுத்ததா -e பவர் -x. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுருக்கோம். அதுக்கு ஃபார்முலா என்ன n × x பவர் n-1. அடுத்து 1/x பவர் n இதோட ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா என்ன -n/x பவர் n+1. அடுத்தது e பவர் ax. இப்போ எரும மாடுக்குன்னா அப்படியே தான் இருக்க போது. e பவர் ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் ax தான். இந்த முன்னாடி உள்ள கோஎஃபிஷியண்ட்டை இங்கே முன்னாடி போட்டுக்கணும். அடுத்தது log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அடுத்தது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 0. கான்ஸ்டன்ட் அதாவது 5 6 7ன்னு தனித்தனியாக கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதே கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸு பவரில் 1 இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 1. சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்த சம்முக்கு நம்ம டக்குன்னு போட முடியும். எல்லாம் ஒரு லைன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சம்மாக இருக்காது. ஒரு ஸ்டெப்பில் இதை போடலைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பெல்லாம் தப்பாக ஆயிரும். ஸோ அதனால் இதை சின்ன சின்ன பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதிகமான சம்மை பார்க்கலாம். தேங்க்யூ.